Student, 12th standard chapter 3 example 3.24 solve the equation 2x minus 3 into 6x minus 1 into 3x minus 2 x minus 2 minus 5 equal to 0. இப்போ நம்ம கன்ஃபார்ம் தான் 4 ரூட்ஸ் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த 4 ரூட்ஸ் நம்மனா ஒரு டேட்டானா இந்த டைம்ஸ் ஈக்குவல் டு 0 இது ஈக்குவல் 0 ஏன்னா -5 டைம்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இப்போ நமக்கு இது இப்போ டேட்டா மட்டும் நமக்கு 4 ரூட்டுக்கு நான் சால்வ் பண்ணது நம்ம நான் கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும், ஜஸ்ட் ஒரு குவாட்ரடிகேஷன் 2 குவாட்ரடிகேஷனாக நான் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம். ஒரு 2 மட்டும் பண்ணால் 2 ஒரு குவாட்ரடிகேஷன், செகண்ட்னா 2 குவாட்ரடிகேஷன் ரெண்டையும் சால்வ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இப்போ எப்படி நம்ம குவாட்ரடிகேஷன் ஃபார்ம் பண்ணால் வெரி சிம்பிள். நமக்கு டேட்டா எடுத்து நான் இந்த 2 மட்டும் இந்த 2 மட்டும் பண்ணக்கூடாது. ஓகே, லாஸ்ட்லாம் நமக்கு அந்த கோவிஷன் என்ன வரும், இந்த இப்போ நெக்ஸ்ட் இங்கே எக்ஸ் பக்கத்தில் எதுவுமே இருக்கக்கூடாது. அதை டிவைட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நேரம் எக்ஸுக்கு நேரம் 12 டிவைட் பண்ணால் எக்ஸ் மைனஸ் 3/2 இருக்கும். இங்கே நேரம் எக்ஸ் மைனஸ் 1/6. இங்கே 3 டிவைட் பண்ணால் எக்ஸ் நேரம் மைனஸ் 2/3. இங்கே கரெக்டாக எக்ஸ் பக்கத்தில் எதுவுமே இல்லை. அப்போ நெக்ஸ்ட்டு இப்போ இது கூட எதை ஈக்குவல் பண்ணால் கரெக்டாக செக் பண்ண போகிறோம். இப்போ நேரம் 12 டிவைட் பண்ணால் மைனஸ் 3/2. நெக்ஸ்ட் நமக்கு இங்கே மைனஸ் 2/3. இது ஒரு செட்டாக யூஸ் பண்ணுறோம். இந்த ஃபேக்டர் ஒரு செட்டு பாரு. இங்க நேரம் -1/6 இங்க எக்ஸ் பக்கத்துல 6 அதை டிவைட் பண்ணிக்க -1/6 -2 இங்க கரெக்டா 1 தான் -2. இப்போ இது ரெண்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. 6 எல்சியம் எடுத்துங்க, கிராஸ் 9 4 -13/6. ரைட் ஆன்சர் என்ன வருது பாரு, அதே சேம் தான். 1 × 1 -1 12. ஓகே, அப்போ -13. அப்போ ஈக்குவலா இருக்குது. அப்போ இந்த செட்டும் இதுவும் ஒரு செட்டா ஃபார்ம் பண்ண போறோம். இதுவும் ஒரு செட்டாக இருந்தால் நமக்கு என்ன வரும், ஒரு குவாட்ரடிகேஷனில் சேம் ஈக்குவேஷன் வரும் நமக்கு. ஒரு கேம் இப்போ பாரு, நமக்கு நீ அதே இது ஸ்டேஜ் மட்டும் இல்லைனா கன்ஃபார்ம் வரும், ஒரு குவாட்ரடிகேஷன் சேமாக வராது. ஓகேவா, அப்போ எதை வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணால் எக்ஸ் பக்கத்தில் எதுவுமே அதெல்லாம் டிவைட் பண்ணுங்க. 2 வந்தால் 2 டிவைட் பண்ணால் -3/2. இது 3 டிவைட் பண்ணால் -2/2. இது ஒரு செட்டாக ஃபார்ம் பண்ணுங்க. இது ஒன்று. இப்போ இது செட்டாக ஆட் பண்ணால் கன்ஃபார்மாக இது ஒரு செட்டானா ஃபார்ம் பண்ண வராது நமக்கு. இல்லை இந்த லாஸ்ட் எடுத்தாலும் ஃபார்ம் பண்ண வராது நமக்கு. அப்போ கரெக்டாக கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும் நமக்கு வரும். அப்போ நம்ம என்ன வரும், இது ஒரு செட்டு. நெக்ஸ்ட்னா நமக்கு இது கொஸ்டின் ஐட்டம். இப்போ இது ஒரு செட் நமக்கு என்ன வரும், இந்த செட்டும் ஒரு செட்டாக ஃபார்ம் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இந்த செட்டும் இதுவும் ஒரு செட்டாக ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போ இதை மட்டும் மல்டிப்ளை பண்ண ஃபர்ஸ்ட் நான் 2x மல்டிப்ளை பண்ணுங்க, -3 மல்டிப்ளை பண்ணால் ஒரு செட்டு. இது அதே சேம் மல்டிப்ளை பண்ணோம் இந்த செட்டு -5. இப்போ இந்த 6x × x 6x வரும். 6x × -2 12x -1x -x -2. ஓகே, இப்போ 6x² நான் இதை ஆட் பண்ண -13x + 6 6x -13x + 2 -5. இப்போ பாருங்க 6x -13x 6x கரெக்டாக வந்துச்சு. பாரு, அதே நீ வேற எதுவும் நேரம் இந்த ஃபேக்டரை மல்டிப்ளை பண்ணனா இதே சேமாக வராது. அதுதான் வரும். அந்த மாதிரி இது ஃபாலோ பண்ணணும். இந்த கோஎஃபிஷியன்ட் எந்த செட்டை கூட எது ஈக்குவலாக ரெண்டு எடுத்து ஈக்குவலாக செக் பண்ணணும். அப்போ இதுதான் மல்டிப்ளை பண்ணால் ஈக்குவலாக வரும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் சேம் செட்டு ஈக்குவலாக வருது. கான்ஸ்டன்ட் டிஃப்ரெண்டாக இருக்கலாம், அது ப்ராப்ளம் இல்லை. ஓகே, அப்போ இந்த செட்டுக்கு என்ன பண்ண போகிறோம், 6x - 13x ஒய்ன்னு கன்சிடர் பண்ணிட்டோம். அப்போ இது ஃபுல்லாக y + 6 y + 2 - 5 = 0. இப்போ நெக்ஸ்ட் அதே சேம் மட்டும் y × y² y × 2x 6 × 6y 6 × 2 12 -5 = 0. இப்போ ஜஸ்ட் ஒரு குவாட்ரடிகேஷனாக y² + 8x + 7 = 0. மல்டிப்ளை பண்ணால் 7 ஆட் பண்ண 8 1 × 7 7 ஆட் பண்ண 8 வந்துச்சு. அப்படின்னா நான் கீழே y போட்டு அப்போ y + 7 × y + 1 = 0. அப்போ y + 7 = 0 y + 1 = 0. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் yக்கு என்ன அசியூம் பண்ணணும், 6x² - 13x இங்கே சப்ஜெக்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ 6 7 are 42 மல்டிப்ளை பண்ணால் 42 மைனஸ் ஆட் பண்ணால் -13 என்ன வரும் நமக்கு, -6 அதே சேம் 6 6 வரும் மைனஸ் ப்ளஸ் 2 மைனஸ் ஆட் பண்ணால் அப்போ -13 கரெக்டாக வருது பாரு. அப்போ நெக்ஸ்ட் இங்கே 6x இருக்குதா, டிவைடில் 6x போட்டுருக்கு. அப்போ நெக்ஸ்ட் இந்த 6 6 கேன்சல் ஆச்சுன்னா கீழே x -1 ஒரு ஃபேக்டர். இதை டிவைட் பண்ணுறது 6x - 7 ஒரு ஃபேக்டர். அப்போ x - 1 = 0 6x - 7 = 0. அப்போ x = 1 இந்த -7 ப்ளஸ் ஆகிடும். அப்போ x = 7/6. அப்போ 2 ரூட்ஸ் ஃபார்ம் ஆகிடுச்சு. ரிமைனிங் 2 ரூட்ஸ் என்ன வரும், இதுலேருந்து ஃபார்ம் பண்ண போகிறோம். அப்போ y + 1 = yக்கு என்ன வரும், 6x² - 13x இருக்குது இந்த வேல்யூ +1 = 0. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணால் 1 × 6 6 மல்டிப்ளை பண்ணால் 6 ஆட் பண்ணால் -13 ஃபேக்டரேஷன் வராது. இப்போ ஃபார்முலா மெத்தடில் ஃபாலோ பண்ணுறோம். அப்போ ஏக்கு 6 பிக்கு -13 சி = 1.
ஃபார்முலா சொல்லிருக்கோம் பிக்கு என்ன ஆகுது -13 மைனஸ் ப்ளஸ் 13 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் இதை ஸ்கொயர் பண்ணால் மைனஸ் ஸ்கொயர் பண்ண ப்ளஸ் ஆரும் 13 ஸ்கொயர் பண்ணால் 169 -4 into a வேல்யூ 6 c வேல்யூ 1 டிவைடட் பை 2 into ஏக்குனா 6 ஓகே இப்போ மல்டிப்ளை பண்ணால் 169 4 6 ஆர் 24 டிவைடட் பை 2 into 6 12 நெக்ஸ்ட் லெஸ் பண்ணால் 145 ரூட்ஸ் எடுக்க முடியாது அப்படியே கம்ப்ளீட் பண்ணிடுது நமக்கு அப்போ எத்தனை ரூட் இதில் 2 ரூட்ஸ் வருமா ப்ளஸ் ஆர் மைனஸ்னா 1 ரூட்டு 7/6 1 ரூட்டு 13 ப்ளஸ் ரூட் ஆஃப் 145/12 1 ரூட்டு நெக்ஸ்ட் 13 மைனஸ் ரூட் 145/2 ப்ளஸ் ஆர் மைனஸ்னா ப்ளஸ் 1 -1 அப்போ நம்ம நம்பர் ஆஃப் ரூட்ஸ் என்ன வரும் 4 ரூட்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்